எல்லாம் இன்பமயம். சிந்தித்து சிந்தித்து எதை நாம் சிந்திக்க வேண்டுமோ அதை நாம் மறந்து விடுகிறோம். இது வாழ்க்கையிலே எல்லோரிடத்திலுமே இருக்கக்கூடிய ஒரு செயல். நாம் பசி எடுத்த உடனே உணவை தேடுகிறோம். அந்த உணவு சமைக்கப்பட்டு நமக்கு பரிமாறுகிறார்கள். பரிமாறுகின்ற பொழுது பசி எடுத்த உடனே அன்னத்தை எடுத்து சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிடும் பொழுது யாராவது சிந்தித்ததுண்டா, இப்பொழுது நமக்கு பசியார அன்னம் கிடைத்திருக்கிறது, சோறு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த சோறு உருவாவதற்கு அதற்கு பின்னாலே எத்தனை பேருடைய உழைப்பு இருந்திருக்கிறது என்று சிந்திப்பதுண்டா? ஒரு அரிசியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாற்று விட்டு நடவு செய்து பின்பு அதனை பரிபாலித்து பக்க நேரத்திலே சரியான சமயத்திலே அதை அறுவடை செய்து அறுவடையில் இருந்து நெல்லையும் வைக்கோலையும் பிரித்து அதன் பிறகு அதை அரிசி ஆலையிலே கொண்டு சென்று அதை உமி நீக்கி அரிசி எடுத்து அதனை பக்குவப்படுத்தி நம்முடைய தேவைக்காக கடை வீதியிலே கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது இத்தனை வேலைகளும் நாம் சாப்பிடக்கூடிய ஒருபடி அரிசியிலே அதற்கு முன்னாலே எத்தனை பேர் உழைத்த பிறகுதான் நம்முடைய பசியார வருகிறது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அன்னத்தை பார்த்தவுடனே இந்த அன்னம் கொடுப்பதற்காக எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள், அது அறிந்த முகமோ அறியாத முகமோ எதுவாக இருந்தாலும் என்ன, உழைத்தவர்களுக்கு என் பசியை ஆற்றிட பாடுபட்ட அத்துணை பேருக்கும் இறைவா நீ நல்லாசி கூறு என்று வாழ்த்துகிறோமா? நான் காசு தருகிறேன், உணவு உண்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஏன் காசு மாற்றி உணவாக மாறுகிறது? காசையே அப்படியே உண்டு விடலாமே, ஏன் மற்ற ஒரு பொருளை மாற்றி சாப்பிடுகிறோம்? உழைப்பு என்பதை நமக்கு நினைவுபடுத்த, ஒரு செயலை செய்வதற்கு, ஒன்றை அடைவதற்கு நமக்கு பின்னாலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இதற்குத்தான் நன்றி செலுத்துதல் என்று பெயர். இந்த நன்றியை நாம் கூறினால்தான் நாம் எப்பொழுது பசியாறுகிறோமோ, இந்த பசியாறும் நேரத்தில் ஒரு பிரார்த்தனையோ நன்றியோ வைத்தால் அதற்காக பாடுபட்டவர்களும் பசியாறுவார்கள், பலன் பெறுவார்கள். இது நமது சிந்தனையிலே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு முறை நாம் உணவு உண்ணும் பொழுதும் அந்த உணவுக்காக பாடுபட்டவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு பிரார்த்தனை வைத்து உண்பது நல்ல பழக்கம் அல்லவா? சிந்திப்போம், வாருங்கள், சந்திப்போம்.